ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் வேதத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக விரும்புகிறேன். வாசிப்போம் ஒரு வசனத்தை. எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போமாக. விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சாட்சி மிக மிக முக்கியமானது. மனிதன் மனிதனுக்கு சாட்சி கொடுப்பார். அது மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக சாட்சி கொடுக்கலாம். மோசமானவனை நல்லவன் என்று சொல்லலாம். அல்லேலூயா. திருடனை பார்த்து ரொம்ப நல்லவன் சொல்லலாம். ஆனால் தேவன் சாட்சி அப்படி அல்ல. முதலாவது தேவன் எடுத்துக்கொண்ட ஒரு மனுஷன் அவன். பாருங்கள், அதில் பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் கடந்து வரும்போது அதனுடைய 21, 22, 23 வசனத்தை வாசிப்போம். பெற்றான். பெற்ற பின் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகள் சற்று கவனிங்கள். எல்லாரும் தேவனுடைய பிள்ளை வசனத்தை கவனிங்கள். அல்லேலூயா. எபிரேயரில் நாம் பார்த்தோம், தேவன் அவனை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே அவன் சாட்சி பெற்றார். அவன் என்ன சாட்சி பெற்றான்? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவனாக அவன் சாட்சி பெற்றபடியினால் அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆமென். பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்க. பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யானோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சொல்லிவிட்டு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஆமென். ஒரு மனிதன் தேவனை பிரியப்படுத்துவதற்கு குடும்பத்தை விட வேண்டும் என்றில்லை. அல்லேலூயா. எனக்கு மனைவி கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிறார், பிள்ளைகள் ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறாங்க, அதனால் நான் தேவனை பிரியப்படுத்த முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை என்று காரணம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஏன்? யானோக்கு நம்மை போன்ற ஒரு மனுஷன். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதுல யானோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம். எத்தனை வருஷம்? நம்ம எல்லாம் ஒரு 100 வருஷம் வரை போய் சேர்றது பெரிய கஷ்டம். அல்லேலூயா. 50 வருஷத்துக்கு முன்னையே தடுமாறுது. அல்லேலூயா. 35, 40 இடுப்புல கை வச்சு நிற்கிறான். 50 ஆயிட்டாலே அவனே சொல்லுகிற வயசாகி போச்சு. அல்லேலூயா. 60 ஆயிட்டா இதுவரை வாழ்ந்ததே பெரிய காரியம், இன்னைக்கு போதும் நாளைக்கு போதும். இல்லையா பிரதர்? ஸ்தோத்திரம். ஆமாம் ஆமாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவசரப்படாதீங்க. ஆமென். ஹalleluya.
ஆனா மனிதன் ஒரு 70 80 எல்லாம் தாண்டி போறதுனால இந்த காலத்துல ரொம்ப கடினம். ஆமென். ஆனா அதற்கு மேல போறாங்கனால பெரிய பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த மக்கள் வயசானவங்க நம்மளோட வயசானவங்களா இருக்கிறாங்க. சோத்திரம். அதனால அவங்க முன்னாடி எனக்கு வயசாச்சுன்னு சொல்ல வெக்கமா இருக்கு எனக்கு. பாருங்க, அந்த 70 80 என்று சொல்ல வசனம் அழகா சொல்லு. 90ல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிப்போம். சங்கீதம் 90ல் சொல்லப்பட்ட எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? 70. தள்ளிக்க பிடிச்சிக்கன்னு போகுது. அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு, நம்ம ஆட்களை போல நல்ல களி, இன்னும் சில முக்கியமான சில உடம்புக்கு சத்தான இயற்கை உணவுகள் நல்லா சாப்பிட்டு வந்து அதான் சொல்லணும் பலத்தின் மிகுதியினால். எதன் மிகுதியினால்? அந்த உணவு பலத்தின் மிகுதியினால். இப்போ உள்ள உணவு அல்ல. அல்லேலூயா. இப்போ உள்ள உணவு சாப்பிட்டு பழகின பெற்றோருக்கு பிள்ளைகள் குழந்தை பிறக்கும் போதே தீராத ஏதாவது ஒரு வியாதியோட பிறகுது. ஆமென். பலத்தின் மிகுதியினால். அல்லேலூயா. அங்கு சொல்லப்பட்ட அந்த பலன் அவர்கள் தன் உடம்புக்கு சரியான வேலை கொடுத்து உழைத்து இயற்கை உணவுகளை நல்லபடியாக பொறுப்பா கலப்படம் இல்லாம சாப்பிட்டதுனால் வந்த என்னது பலம்? அல்லேலூயா. பலத்தின் மிகுதியினால் எவ்வளவா? சத்தமா சொல்லு. 80 இருந்தாலும் அதற்கு மேல உள்ள மேன்மையானது தடுமாற்றமா போய் முடிஞ்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த காலமா இருக்கும் போது, அல்லேலூயா, அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் சுமார் 1000 வருஷம் ஆனாங்க. எத்தனை வருஷம்? எப்பவுமே ஏதாவது குடும்பம் சாயிட்டாலே செத்தா பரவாயில்ல என்று சொல்றது மாதிரி மாறிடுது குடும்ப பிரச்சனை. அல்லேலூயா. சுமார் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவங்க கையவை தலையில சொல்லுங்க பாருங்க. அதில் அதிகமாய் வாழ்ந்தவர்களை குறித்து 5 வசனம் 5:5 நாளெல்லாம் 930 வருஷம் அப்படி தொடர்ந்து வந்தா இன்னும் அதிகமானவங்க உண்டு. அதுல வாசிப்போம். நாளெல்லாம் அப்ப சுமார் போயிட்டான். எங்க போயிட்டான்? 1000 பக்கம். கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த இடத்துல நின்று. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இப்போ எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கான்? சுமார் 1000 வருஷம். நம்ம ஒரு 60-70 வரை போறதுக்குள்ளேயே நம்ம அனுபவிக்கிற தொந்தரவு கொஞ்சம் கிடையாது. 1000 மன உளைச்சல். அல்லேலூயா. அதமா சொல்லு. 1000 பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரன் கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம வயசு முடிஞ்சிருக்கு. ஸ்தோத்திரம். புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனை சமாதானம் ஆக்குறதுக்குள்ளேயே இப்போ போயிடுறாங்க. பிள்ளைகளுக்குரிய பிரச்சனை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே இவன் ஜங்கு ஊதிடுது. ஆனால் 1000 வருஷம் ஆண்டவன் எப்படி வாழ்ந்துருப்பான் பிரதர்? என்ன பிரச்சனை இல்லாமல் இருந்தானா? இருந்து. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அதாவது இன்னும் சொல்ல போன தேவனுக்கு பிரியமானவன் பிரியமானவள் என்ற ஒரு சாட்சியோடு ஒரு தேவனுக்குள்ள வாழ்வதற்கு அவன் குடும்பமோ சூழ்நிலையோ மனைவியோ பிள்ளைகளோ என்ன தடை இல்லை. அல்லேலூயா. இவன் தேவனை வைத்திருக்கிற அந்த அன்புதான் பெறுது. தேவன் அளவு கடந்த அன்பு தேவன் நீ வைத்திருந்தால், அல்லேலூயா, உலகத்தில் என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆமென், அது உனக்கு அது பொருட்டாகவே இருக்காது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சரீரத்தில் ஏற்படுகிற சில நெருக்கங்கள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, போராட்டங்கள், இவைகள் ஒன்றும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ன அல்ல, தடை அல்ல. உன் மனசுதான் தடை. அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற யாரா இருந்தால் ஆமென், ஆண்டவர் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிற யாரா இருந்தால் ஆமென், உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை தனக்கு கடந்து வந்தாலும் கூட அவன் சோர்ந்து போக மாட்டான்.
செய்கிறவன்? பிரிப்பவன் யார்? ரோமன் 8வது அதிகாரத்தில் பார்க்கும்போது வாசிப்போம். பிரிப்பவன் யார்? என்னது? உபத்திரம். அப்போ அந்த நாட்களில் ஆதி அப்போஸ்தலர்களுடைய சபைகளுக்குள் உபத்திரவங்கள் கடந்து வந்தது, பிரச்சனைகள் கடந்து வந்தது. ஆமென். கர்த்தரை சேவிப்பதால் உபத்திரவப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் மரணம் அவர்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியவில்லை. அவர் சொல்றாரு, அவர் சரீரத்தை விட்டு வாசிப்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை உண்டா? அவர் சொல்றாரு மரணம், அல்லேலூயா, மரணம், எனக்கு ஒரு மரணம் சம்பவித்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆமென். மரணத்துக்கு யாரும் ஆசைப்படுவாங்களா? சொல்லுங்க. ஒரு முறை ஒரு 90 வயசான 90 வயசுக்குள்ளே இருக்கும் ஒரு 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 வயசான அம்மா, ஒரு ஐயாவிட்ட பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு அம்மா, ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம். இப்போ நான் அம்மானு கூப்பிட்டோன்னே அவங்க ஒன்றும் சொல்லலை, முகம் கொஞ்சம் மாறுச்சு. வேறொரு ஆள் வந்து, அம்மா நல்லா, யாரோட அம்மானு கூப்பிட்டு என்னை பார்த்தா அம்மா மாதிரி தெரியுது. பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. நான் யோசிக்கிறேன், அடா நம்மளும் அம்மா நேரம் கூப்பிட்டோம். எனக்கு எவ்வளோ பலம் இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் ஓடி பார்க்கலாமா கேட்குறாங்க அவன்கிட்ட. எனக்காக ஒரு மாதிரி ஆகி போச்சு. இப்போ வயசான ஆட்களை கூட வயசானவங்களே அம்மானு சொல்கிறது என்ன பயப்பட வேண்டி இருக்கு. ஏன்னா அப்பவும் அவங்க விட்டு கொடுக்கறதில்ல, 90 இருந்தாலும். அப்புறம் இது இவங்களை கூல் பண்ணணும்னா நான் அடுத்த ஸ்டெப் தான் எடுக்கிறேன் பாருங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு ஆனோன்னா, என்ன தம்பி எப்படியெல்லாம் பேசக்கூடாது, இன்னும் அவங்க இன்னும் ஒரு 25-30 வருஷம் கூட இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சொன்னான், நீங்கள் நல்லா இருக்கணும். என்ன எவ்வளவு அந்த யாருக்கும் வயதானாலும் கூட இன்னும் சில வருஷம் கூட வாழணும்னு ஆசைப்படுறது அதிகம். அல்லேலூயா. ஆனால் இதன் இடையில இங்கே ஒரு ஆள் சொல்றாரு, கையை வைத்தாலே சொல்லுவோம், வாசிப்போம். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை இருக்கு அவருக்கு. அல்லேலூயா. அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. யாரோட இருக்கிறது? பரலோகத்தில் ஆண்டவரோட இருக்கிறது. ஆமென். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. ஏன் அந்த ஆசை வந்து அவ்வளவு தூரம் ஆண்டவர் அன்பு வைத்திருப்பது மட்டுமல்ல, அவ்வளவு தூரம் மறுமையை குறித்த ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு மனுஷனாக. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு வாழ்க்கை ஐயா. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையாய் மறந்திருக்கிற தேவ பிள்ளை சொல்ல முடியும், நான் என் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்ல, எனக்காக அழிவில்லாத ராஜ்யத்தை என்னுடைய அருமை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே குறுக்க இருக்க எனக்கு ஆசை உண்டு, அதிக நன்மையா. யாராவது இப்படி சொல்லுவாங்க? அதிக நன்மை சொல்றாரு. அடுத்தது, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். சபையாரு பார்த்து சொல்றாரு, நான் கொஞ்ச நாள் கூட உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு தேவையா இருக்கப்பா. ஆமென். ஆமென். உங்களை கண்டித்து, ஆமென், உங்களை சிரிச்சித்து, ஆமென், உங்களை கடிந்து கொண்டு, ஆமென், குறையை சுட்டி காட்டி, ஆமென், தேவ ராஜ்யம் நேர வழி நடத்துறேன்னா இன்னும் கொஞ்ச காலம் கூட தான் இந்த பூமியில இருக்குன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்போ ஒரு கண்டிப்பான ஒரு ஊழியக்காரன் உயிரோடு இருக்கிறது நல்லதா தப்பா?
பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சிலவங்க இப்போ நினைக்கிறாங்க, ஆமாம் நான் சொல்கிறதான் தொலைஞ்சேன்னா பரவாயில்லடா டே. ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார், அல்லேலூயா, அவர் கலப்படமாய் பேசவில்லை. ஆமென். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற மனுஷன். ஆமென். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது எனக்கு அதிக நன்மை. ஆகிலும் சரீரத்தில் நான் கொஞ்சம் தரித்திருப்பது, எவ்வளவு பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும், அல்லேலூயா, நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டி இருக்கப்பா. காரணம் உங்களுக்காக. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை போதிக்கிற சில ஊழியர்களை, ஆமென், சரீர பலவீனங்கள் இருந்தால் அவளை நிறுத்தி வைத்திருப்பது, ஆமென், சபை மக்கள் தேவன் வைத்திருக்கிற அன்பர்களை மறந்து அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உதாரணம் நான் இருக்கிறேன். ஆமென். ஏதோ என்னால் முடிந்தாலும் கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நான் கொஞ்சம் கண்டிஷனாக போகிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். பெரிய அறிவுன்னு சொல்லுக்கில்லை. ஏதோ தேவன் கொடுத்த ஒரு வேத வசன அறிவு, உபதேச அறிவு அடிப்படையில் நான் கற்றுக்கொண்டதும் நான் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் பேசலாம் முழுமையின்படி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கண்டிப்போடு கூட வாழ வேண்டும், சரியா வாழணும்னு சில அறிவுரைகள், கடிந்து கொள்ளுதல், சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்து நடத்திட்டு இருக்கிறேன். பேசலாம் என முடிந்தது, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனால் திடீரென்று நான் போய்க்கணும் வச்சுட்டோம். திடீரென்று போயிட்டேன். ஆண்டவர் கூப்பிட்டா தான் போயிட்டேன். அப்புறம் சில வாரம், மாதம், வருஷம் போகும்போது என்ன நிலை கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம். நான் கண்டிப்பாக நடத்துனது போல் நான் தகப்பன் ஸ்தானத்தில் நான் கண்டிஷன். வேற ஒரு ஆள் கட்டாயம் தகப்பன் ஸ்தானத்தில் வந்து அந்த இடத்த பிடிக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். சத்தியங்களும் வெளிப்பாடுகளும் உள்ளவர்கள் அந்த பாணியில் கொஞ்சம் செய்வாங்க. அப்போ ஒரு பொதுவான நிலையில் ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்குன்னு வைத்துக் கொள்வோமா? எத்தனை பேர் உபதேசத்திலையும் சத்தியத்திலையும் வைராக்கியத்திலையும் நிலைத்திருப்பார்கள்? எத்தனை பேர் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள் என்பது எனக்கு தெரியாது. அப்போ அந்த டைமில் தான் தெரியும். அல்லேலூயா. தகப்பன் உயிரோடு இருக்கிறது வரையிலையும் தகப்பனுடைய அருமை யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆமென். நினைப்பாங்க பிள்ளைகள், கிழவனை பாரு, நடக்க முடியாதான போறான் இல்லை தொலைஞ்சின்னு சொல்லுவாங்க. நடக்க முடியாம தண்ணி நடக்கிறான். அப்பமும் திட்டுறான். பிடிச்சி தள்ளனா கீழே விழுந்துருவான் போல் இருக்கு. அப்பமும் கோபத்தில் பேசுகிறான். குற்றத்தை பார்த்தா திட்டுறான், கண்டித்து பேசுகிறான். நீ என்ன உனக்கு சாவு வரலையே? அவனுக்கு என்ன பிள்ளைகள் கேட்காம மனசில் கேட்குறாங்க, வெளியே கேட்காம மனசில் கேட்குறாங்கன்னு. அல்லேலூயா. கேட்குற அளவில் ஒரு தகப்பன் இருக்கிறான் வைத்துக்கொள்வோம். அல்லேலூயா. திடீரென்று ஒரு நாள் அந்த தகப்பன் போய்விட்டார். எப்படி இருக்கும்? என்ன சொல்லலைங்க, தைரியமாக சொல்லுங்க. வேற ஒரு எப்படி இருக்கும்? அப்பதான் அப்பனுடைய அருமை என்னன்னு தெரியும். சரி, அப்பா இருந்தா இதெல்லாம் கண்டுகிட்டு இருப்பாரா? அப்பா இருந்தா இவன் இதை செய்வானா? அப்பா இருந்தா அவர் படுத்த படுக்கையில் இருந்தாலும் திட்டிட்டு கிடப்பாரு. அப்போ ஒரு பயம் இருந்து, இன்னைக்கு அப்பா இல்லை, அந்த கட்டில் காலியாக கிடக்கு, அவன் மனம் போல என்ன செய்ய வாழ்றான். இதாக்கும் அந்த கண்டிப்புள்ள ஒரு தகப்பன் இருக்கும்ப தெரியாது, போன பிறகு தெரியும். அதான் பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை இருக்கு. எப்படியாவது தேவன் ராஜ்யத்துக்கு போகணும்.
ஆண்டவரை எடுத்தால் நலமா இருக்குமே, ஆமென், என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அது அதிக நன்மை. ஏன் அதை ஏன் அவர் அதிக நன்மை என்று சொல்லுகிறார் தெரியுமா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கிறது வரையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நிலையில் என்ன வந்துட்டா இருக்கும், நெருக்கம் வந்து கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. உற்சாகத்தை தளரப்படுகிற பிரச்சனை, ஆண்டு சமூக முழங்கள் பண்ணிட முடியாமல் தடுக்கப்படுகிற சில சூழ்நிலை, ஆமென், பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு சில தடைகள், ஆமென் ஆமென் ஆமென், உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ கடுமையா திட்டுகிற ஒரு காரியங்கள் வந்துடுது, அப்பாவியில் துக்கப்படுவாரு. அல்லேலூயா. இப்படி பல நிலையில் நெருக்கங்கள் ஏற்பட்டாலும் கூட, ஆமென் ஆமென், அதற்கு முன் அவரோடு கூட இருப்பது நல்லது. அது அதிக நன்மை என்றாலும் கூட, அல்லேலூயா சொல்றாரு. ஆமென். உங்களுக்காக நான் இன்னும் இருக்கணும் அவசியமா இருக்கு. கையை தட்டி சபையை பார்த்து சொல்ற, உங்களுக்காக அது அதிக நன்மையா இருந்தாலும், இந்த வாழ்க்கையை விட மேன்மையா இருந்தாலும், ஹல்லேலூயா, நான் ஏன் இங்க இருக்கிறத விரும்புறேன்னா, ஹல்லேலூயா, உங்களுக்காக வாழ விரும்புறேன். எவ்வளவு பெரிய, கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த இடத்தை. ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்றோம். அதனால்தான் சொல்லப்பட்டு எபிரேயர் நிருபத்தில் 13 அதிகாரம் 17 வசனம், எபிரேயர் 13:5 என்னமாய் அந்த 1 தெசலோனிக்கேயர்ல 5வது அதிகாரத்தில் வாசிப்ப வசனங்களை சீக்கிரமாய். உங்களை நண்பர், அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களை நடத்துகிற ஊழியக்காரரை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். ஆமென். நீங்க நினைக்கலாம் இவ்வளவு கடுமையா பேசுற, கண்டித்து பேசுறாரு, சீட்டு கிழிஞ்சா பரவாயில்லையே என்று நினைக்கிற மாதிரி இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஆனா பவுலுடைய இந்த இடத்தில் அவர் சொன்ன வார்த்தையில் வைக்கும் போது, ஆமென், உங்களுக்காக ஒருவன் உயிரோடு இருக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரனுக்கு தேவன் ஏன் ஆயுசை கூட்டி கொடுக்கிறார் என்றால், அவன் விரும்பி அல்ல, உனக்காக தேவன் செய்கிறார். கர்த்தரை சாட்சி வச்சு சொல்றோம் இந்த இடத்துல பலிபீடத்தில். அல்லேலூயா. எனக்கு சீக்கிரம் ஆண்டவரோடு போய் சேர்றது ரொம்ப ஆசைப்படுறேன். 100%. ஆமென். ஆனா சிலர் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் நீங்க இங்க தேவைப்படுது. அல்லேலூயா. அவர் சொல்றது நினைக்கும் போது, ஆமென், ஏன் ஆயுசை கூட்டி கொடுக்கிறார் என்றால், உங்களுக்காகவே கர்த்தர் ஆயுசை கூட்டி கொடுக்கிறார். அதை முதல்ல தேவனுடைய புரிந்து கொள்ளும். ஊழியக்காரர் சில காரியங்களை கடிந்து கொள்ளும் போது, திட்டும் போது, குறையை சுட்டி காட்டும் போது, தேவ செய்தி உங்களுடைய இருதயத்தை இடிக்கும் போது, ஊழியக்காரர் மேல நீங்கள் ஆத்திரப்படும் ஆத்திரமான எண்ணங்கள், ஆத்திரமான பேச்சுகள், ஆத்திரமான செயல்கள், ஆத்திரமான நடைமுறைகள், எண்ணங்களை நீங்கள் எடுக்கிறது காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் அவனுக்காக பேசவில்லை, உனக்காக அவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும் அந்த இடத்துல. ஆசைப்பட்டு ஊழியக்காரன் வாழல. ஆமென் ஆமென். நான் கர்த்தரை 100க்கு சாட்சி வச்சு சொல்றேன், பொய் கிடையாது. இதனுடைய இருதயம் நிரம்பி இருக்கிற எண்ணம். இதை விட சீக்கிரமா ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யத்தை சேர்த்த நலமா இருக்கிற பலமுறை ஜெபம் பண்ணி, உண்மையில சொல்றேன், பல முறை ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனா தேவன் ஏன் ஆயுசை கூட்டி வைக்கிறார் என்றால், அல்லேலூயா, கைவிதலில் சொல்லுவோம், நான் விரும்பி அல்ல, ஆமென், அவருடைய விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக. அதை ஒரு தேவனுடைய தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஊழியக்காரர் பேசுவது கடினமாக தோன்றும், இருதயத்தை குத்துகிறதாய் தோன்றும். ஆமென். அல்லேலூயா. ஏன் கரைதிரையற்ற மனவாட்டியாய், ஆமென், கிறிஸ்து முன்பதாக நிற்கும்படியாக உன்னை தகுதிப்படுத்தவே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆசீர்வாத வசனத்தை
வேதம் நல்ல தேவனுடைய இந்த வசனங்களை அதனால இந்த வசனங்களை புரிந்து கொள்ளணும். உங்களை நடத்துகிறவர்கள் எப்படி ஆகிலும் இந்த சகோதரியோட இந்த சகோதரனுடைய ஆத்மா கர்த்தருடைய வருகைக்கு குற்றமற்றதாக ஒரு ஆயத்தம் உள்ளதாய் நிற்கணுமே என்னுள்ள ஒரு ஏக்கம் உண்டு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? குற்றமற்றது. அப்பதான் குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்குரியதான போதமே ஊழியக்காரன் உங்களை என்ன செய்ய கொடுக்கணும். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் தகுதி உள்ளதாய் ஆண்டோட வருகைக்கு தகுதியானவர்கள் என்றால் நீங்க நிற்க வேண்டும் என்றால் அது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரைப்படுகிற அளவில் எந்த காரியமும் உங்களுடைய சிந்தனையில் வராதபடி தடுக்கிற போதனை ஊழியர்கள் கொடுத்தாக வேண்டியது அவசியம். அவர் சற்று கடினமா இருக்கு, ஏன்னா அது மைனூட்டான காரியம், பொதுவான மெசேஜ் எல்லாமே. ஏன்னா ஒரு உள்ளான மனசாட்சியை டச் பண்ற வார்த்தைகள் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 13-17 உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்னது உத்தரவாதம். எதுக்குங்க உத்தரவாதம் பண்ணணும்? உங்கள் ஆத்துமா, ஆத்துமா நித்தியத்துக்குரியது. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் அல்லேலூயா. அந்த ஆத்துமா உன்னுடைய ஆத்துமா நல்ல உன்னுடைய ஆத்துமாவுக்காக நான் உத்தரவாதம் ஏன் பண்ணணும்? கேட்குறது ஏன் பண்ணணும்? உன்னுடைய ஆத்மாவுக்கு நான் எதுக்கு உத்தரவாதம் பண்ணணும்? ஏங்க போராடணும்? என் வார்த்தை உன்னை சில நேரம் வேதனைப்படுத்தும். வசனத்துக்கு புறம்பாய் வாழ்கிற யாராக இருந்தால் அவர்களுக்கு நான் பேசுகிற சில செய்திகள் இடிக்கும், துக்கப்படுத்தும். ஏன் செய்யணும்? அது என்ன எனக்கு என்ன சம்பளம் கவர்மெண்ட் கொடுத்தா வச்சிருக்கு சொல்லு பார்க்கலாம். நான் உங்களை கண் சாடையாய் கண்டுகொள்ளாமல், என்ன செய்தாலும் நான் அதை கேட்காமல், எப்படி நடந்தாலும் நான் அதை கண்டுகொள்ளாமல், உங்களுடைய சிரிச்சு ஒரு நடிப்பு நடிச்சு ஒரு டான்ஸ் எல்லாம் பாட வச்சு பேசுகிறேன் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி உங்களை கலகலப்பாக்கி நான் பிரசவம் பண்ண எனக்கு தெரியாமல் அல்ல. அல்லேலூயா. அப்படி வைத்திருந்தால் இன்னும் இந்த இடம் கொள்ளாது இல்லையா? இந்த இடத்தை பிடிக்காதுங்க. அப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள் வராமல் இல்லை. சிலருடைய சைடில் சில தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அருவருப்புகள் செய்த நடந்து கொண்ட நாட்களில் இந்த குடும்பம் அங்கே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, இல்லை 3 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நல்லா இருக்குமே. இவங்களுக்கு கள்ள சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா இவங்க இங்கே இருந்திருப்பாங்களா? கொஞ்ச காலம் கூட தசமபாகம் கொடுத்துருப்பாங்களா? புரியுதா இல்லையா? இங்கே உள்ள விசுவாசி அல்லாத நபருக்கு இங்கே உள்ள விசுவாசிகள் சர்டிஃபிகேட்டு தான் கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் நடத்துறதுக்கு ஒரு உதவி பண்ணியிருந்தால் அந்த ஆத்மா இங்கே நிற்குமே. நல்ல தசமபாகம் கொடுக்கறது இல்லையா? அவங்க என்ன தாறுமாறாக தானே வாழ்ந்தாங்க, பரவாயில்ல, ஏதோ இருந்துட்டு போட்டு தட்டி கொடுத்து வச்சுருந்தால் தசமபாகம் காணிக்க கிடையாது. அவங்களால எண்ணிக்கை இருக்குமா இருக்காதா சொல்? அங்கே அப்படி தான் இருக்கும்போது இங்கே தேவன் இருக்க மாட்டார். அப்படி நான் ஒரு ஊழியம் செய்தால் அநேகருடைய ஆவி, ஆத்ம, சரீரம், அதாவது நித்தியத்துக்குரிய அந்த பூரண தன்மையை என் போதனையும் என் செயலும் என் அணுகுமுறைகளும் என்ன செய்யும்? கெடுக்கும். அநேகருக்குள் கொஞ்சமாவது ஒரு வைராக்கியம் இருக்கிற வைராக்கியமே என்ன செய்யணும்? இல்லை கவனி, வைராக்கியமே இல்லாம போயிடும். அப்போ அந்த வசனம் சொன்னது, உங்களை நடத்துகிறவர்கள்
இதுதான் உத்தரவாதம். ஹல்லேலூயா. இதுதான் உத்தரவாதம். ஒருவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. ஆமென். எல்லாரும் ஆண்டவருடைய வருகையில போகணும்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணுகிறவனாய் கர்த்தருடைய வார்த்தையை என கர்த்தர் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை கலப்படம் இல்லாமல் போதிக்க காரணமே அதனால்தான். உங்களை காயப்படுத்தின மாதிரி பேசி அல்லேலூயா கடிந்து கொண்டது மாதிரி பேசுவோம். பலருக்கு என் மேல மனத்தாங்கல் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு. என்ன போய் பாஸ்டர் பேசுறேன், எப்படி தாக்கு பேசுறாங்க, எப்படி குட்டத்தை சொல்லி அப்படி இப்படி நான் யாரு, நான் இல்லைன்னா அப்படி, நான் இருக்கிறா தான் இது நடக்குது என்றெல்லாம் பல காரியங்கள் நினைத்திருக்கலாம். ஏங்க அப்படி தான் பேசணும்னு எனக்கு என்ன என்ன அப்படி என்ன எனக்கு உனக்காக தானே, உனக்காகத்தானே, உன்னில் ஒரு பழுதற்ற நபரை நீ மாறுவதற்காக தானே, உன்னை கிறிஸ்துவ நிற்கிறதற்கு தகுதி அடைய பண்ணுவதற்காக தானே. அந்த சிந்தை ஏன் உனக்குள் வரவில்லை என்று கேட்கிறேன். நல்ல ஒரு உண்மையான ஒரு மனநிலை உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தார். இந்த பாஸ்டர் இந்த இடத்துல பேசின அந்த செய்தி எனக்காக என்னை சரிப்படுத்த வேண்டாம், அவருக்காக அல்லவே. அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். உடனே ஐயோ இந்த வார்த்தை, இந்த ஸ்ட்ரிக்ட், இந்த கடுமை எதற்காக பேசியிருப்பார்? அல்லேலூயா. அவருக்காக பேசினார், அவர் குடும்பத்துக்காக பேசினார், அவர் சம்பாத்தியத்துக்காக பேசினார். அவர் சம்பாத்தியத்துக்கு அவர் குடும்பத்துக்கு பேசணும், இப்படி பேச வேண்டாமே. அதை புரிந்து கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமாக்களுக்காக ஒரு திருவாதம் எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு நிலையில் நிற்க வேண்டியது. ஆமென். உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவருடைய தூங்காமல் இருக்கிறது என்ற அர்த்தம் கண்டுகொள்ளாமல் இருக்கும். ஆமென். ஆமென். கண் சாடையாய் விடாமல் தெளிவாயிருப்பது, கண்டுகொள்ளாமல் விடாமல் ஷார்ப்பாய் கவனிப்பது. ஆமென். கையை வைத்தாலே சொல்லும், சரி பரவாயில்லை என்று நினைக்காமல் இல்லை, இதான் விழிப்பு. ஆமென். புரியுதா இல்லையா? விழித்திருக்கிறபடியினால் உங்கள் கீழ்ப்படியாமைகள், உங்களுடைய எதிர் செயல்பாடுகள், சுபாவங்கள், பேச்சுகள், எதிர்த்தாக உள்ள நிலையில் உள்ள நடைமுறைகள் எப்படி என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. ஆண்டவர் கேட்பார், அவருடைய நியாயத்துக்கு முன்னாடி இருக்கும் போது, நீ என்னென்ன காரியங்களை என்னுடைய மகன் ஸ்ட்ரிக்டாக சத்தியத்தை கலப்படமாமல் போதிக்கும் போது உன்னை அதை குத்துனது, உன்னை தாக்குனதுன்னு சொல்லி நீ மனம் திரும்ப மறுத்து என் மகன் மேல் நீ எரிச்சலாகவும் கடுமையாகவும் கசப்பாகவும் அவனை குறை சொல்லுகிறவனாகவும் தூற்றுகிறவனாக இருந்தியே. அவன் எதற்காக அப்படி பேசுறான் என்று நீங்க ஏன் புரிந்து கொள்ளாமல் கேட்ட பதில் என்ன சொல்றது? கிறிஸ்துவ நியாயசனம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் ஆமென், கர்த்தர் பிரதிபலன் கொடுக்கிற நாளில் ஹல்லேலூயா நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. மறந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆமென் ஆமென், இரவு பகல் அந்த மனுஷன் ஹல்லேலூயா எங்களுக்காக போராடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார், உயிரை கொடுத்து போராடுகிற மனுஷனாக இருக்கிறார். அந்த மனுஷன் பேசுகிற சத்தியம் கடுமையா இருந்தால் ஆமென், என்னை தேவ ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் அந்த தேவனுடைய ஊழியக்காரர்களாக கர்த்தர் பேசுகிறார் என்று அதை துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து குறை இல்லாத மனிதர்கள் இல்லை. குறை எதுவா இருந்தாலும் அல்லேலூயா
நீ மனம் திரும்பும் போது உன்னை மன்னிக்க அவர் ஆயத்தம் உள்ளது. குறையே என்று சுட்டி காட்டுவது ஆவியானுடைய வேலை. குறையே என்று ஆவியான சுட்டி காட்டினால் தானே உனக்குள்ள மனம் திரும்புதல் ஏற்படும். குற்ற உணர்வு ஏற்படும். இதை அவர்கள் கேட்ட போது இருதயத்தில் என்ன செய்யப்பட்டது? குத்தப்பட்டது. குத்தப்பட்டதுனால தான் கேட்டாங்க. பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள், சகோதரர்களே நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. குத்தப்படாம வந்து கேட்டிருப்பாங்களா? சத்தமா சொல்லுங்க. மேற்பூச்சான செய்தி. கையை தலையிலே சொல்லுங்க. பரவாயில்லை, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வாழ்ந்தாலும் பரவாயில்லை, அப்படி இப்படி என்று சொல்லி அதே நிலையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கையவே தலையிலே சொல்லுங்க. அப்படியே நீங்கள் வாழுங்கள், ஆனால் இயேசுவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இல்லையா? அன்று பிரசவம் இந்த யாருக்கா இருதயத்தில் குத்தப்பட்டிருக்குமா? சொல்லுங்க. சந்தோஷம். அப்பா, இப்படி ஒரு பிரசங்கம் நாங்க கேட்டதே இல்லை. பழைய முறைமையும் வச்சுக்கிட்டு இயேசுவையும் பக்கத்தில் வச்சுட்டு பரவாயில்லையே. அப்போ தாராளமாக ஞானசானம் வாங்க 3000 இல்லை 30 லட்சம் பேர் அந்த ஞானசானத்தில் குத்தப்பட்டதுனால. ஆமென். மாறுபடுற சந்ததியை விட்டு பிரிந்து உங்களை ரட்சித்துக் கொள்ள சொல்லி வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமென். 3000 பேரோட கர்த்தர் என்னன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு தான் ஆள் தேவை தவிர உலகத்துல சொகுசா வாழ்றதுக்கு ஆள் தேவை. ஆமென். அதில் 5ஆம் வசனம் வாசிப்போம். நல்லா கவனிக்கணும். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை என்ன செய்கிறவர்கள்? நடத்துனவர்களை நீங்கள் என்ன செய்யணுமா? நினைக்கணுமா? ஆமே. எப்படி நினைக்கணும்? செத்தா பரவாயில்ல. அல்லேலூயா. நடத்துறவங்களை நீங்கள் நினைத்து சிந்தித்து பின்பற்றுங்கள். ஆமென். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆவது அதிகாரத்தில் வருவோம். வாசிப்போம். நல்லா கவனிக்கணும். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன செய்யணுமா? மதிக்கணும். என்ன செய்யணும்? மிதிக்க கூடாது. நம்ம என்ன செய்வோம்? இவனை சாதா மதிக்கக்கூடாது, காலை தொடச்சிட்டு மிதிக்கணும். இவனை மதிக்கக்கூடாதுப்பா, மிதிக்கணும். காலை கொஞ்சம் தொடச்சிட்டு மிதிப்போம். சகோதரரே, உங்களுக்குள்ள என்னச்சுப்பட்டு பிரயாசப்பட்டு. பிரயாசம் என்றால் உபவாசங்கள், ஜபங்கள், தெய்வ சமூகத்தில் இருத்தல், வேத வசனங்களை இரவு தியானித்தல். அல்லேலூயா. இன்னும் பல உலக பிரகாரமாக பல காரியங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் அதிலிருந்து விலகி, ஆமென், எங்கள் குடும்பத்தை எல்லாம் எடுத்துக்க வந்து உட்கார்ந்துச்சு அண்ணன் சொந்தம் பந்தம் மாமா மச்சான் ஒரு தினம் எங்களுக்கு இல்லாம எல்லாம் எங்களுக்கு கொடுத்த சொத்தெல்லாம் இவங்க தான் சொல்லி இருந்து, அல்லேலூயா, உங்களுக்குள்ள என்னப்பட்டு பிரயாசப்பட்டு. ஆமென். சில காரியங்கள் வரும்போது நம்ம நினைப்போம், பரவாயில்ல, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர்கிட்ட வருத்தப்பட்டார். பாஸ்டர், எப்படி ஒரு தம் வந்து அடிச்சு போட்டான், கடுமையாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டான். பக்கத்தில் விசுவாசிகள்லாம் பார்த்துட்டாங்கன்னாங்க. பாஸ்டர், நீ அப்படி பேசாதன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை, அடிக்காதன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அடிச்சு போட்டான், திட்டு போட்டான். கடைசியில் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே போயிட்டான். நான் தனி மனுஷனாக மாட்டேன்.
என்ன பாஸ்டர் ஊழியம் செய்து இப்படி வருத்தப்பட்டார். என்ன பிரயோஜனம்? இப்படியெல்லாம் தேவையா எனக்கு சொல்லிட்டு சொல்கிறாரு, என் ஊரில் என் வீட்டாரெல்லாம் பார்த்துருக்கவர் தான் எனக்கு மேலே கை நீட்டுவானா என்ன கேட்குறேன். அப்போ நான் ஒன்றும் பதில் பேசலை. பதில் பேச எனக்கு மனசு வரல. கொஞ்ச நேரம் கழித்து சொன்னேன், சில இடங்களில் விசுவாசிகளில் நமக்கு சில நேரத்தில் வேதனை கொடுக்குறவங்க தான் இருப்பாங்க பாஸ்டர். அதுவும் ஒரு பாடு தான். ஆனால் மாமிசத்துக்குரிய பிறந்த கூட பிறந்தவங்க இருந்தால் என்னை தடுப்பாங்க, பாதுகாப்பாங்க, எனக்கு உதவியாக நிற்பாங்க என்று நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. நினைக்கக்கூடாது சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ எனக்கு அந்த நேரம் முடிஞ்சவன் தெரிஞ்சவன் சொன்னேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, அல்லேலூயா, அது சகஜம். ஒரு இடத்து முடித்து வந்திருக்கேன்னா அதுக்கெல்லாம் சேர்ந்தா வந்திருக்கணும். அல்லேலூயா, ஜெபிக்கிறதுக்காக ஆட்கள் உண்டல்ல. ஆமென். ஜெபிக்கிறதற்கு ஒழித்து தாங்குவதற்கு ஆமென் எனக்கு உண்டல்ல. அல்லேலூயா. பாருங்க, பிரயாசப்பட்டு இப்படிப்பட்ட சில பிரயாசப்பட்டு உங்களை அப்பொழுதும் இவர்கள் கரெக்டாக இருக்கிறாங்களா, பரிசுத்தமாக இருக்கிறாங்களா, அடி வாங்கினாலும் அல்லேலூயா உண்மையாக இருக்கிறாங்களா என்று விசாரணை செய்து நீங்க வழி மாறி போகும்போது உங்களுக்கு புத்தி சொல்லி பிரயாசங்கள் மத்தியிலே அல்லேலூயா புத்தி சொல்லுகிறவங்க என்ன செய்யணும்? மதித்து எண்ணிக்கொள்ளும்படி பவுல் அங்கு சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் ஏன் அந்த எண்ணம் வர வேண்டும் என்றால், அல்லேலூயா, 100% அந்த மனுஷன் எங்களுக்காக கர்த்தர் வைத்த ஒரு மனுஷன், எங்களுக்காக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு வருவதற்கு ஆமென் நாங்கள் மீண்டும் பிசாசுங்க வரையில் சிக்கிவிடாதபடி ஆமென் பாதுகாக்கப்படுவதற்காக பாதுகாப்பின் வலையை ஆமென் பாதுகாப்பின் சுவராகி உபதேசத்தை எங்களுக்கு அனுதினம் போதிக்கிற மனுஷன் என்று நல்லபடியான நல்ல சுத்தியோடு சிந்திக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் வாழ்வதாக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னது ஒரு சாட்சியும் மேன்மை. ஆமென். பாருங்க, நான் முதல்ல வாசித்தோம், அதாவது யானோக் ஆமென் குடும்பஸ்தனாய் இருந்தும் 1000 பிரச்சனை அவனுக்கு வந்த போது ஹல்லேலூயா தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவது பிரியமானவர்களுக்கு சாட்சி பெற்று. அப்போ பிரியமானவன், தேவனுடைய பார்வையில் பிரியமானவன் என்று ஒரு தேவ பிள்ளை சாட்சி பெறணும்னா அவன் வருகிற நெருக்கங்கள் போராட்டங்களை என்ன சகிச்சார். அதான் சொன்னேன். அல்லேலூயா. உலக வாழ்க்கை நெருக்கமானதுதான். தேவனை அளவு கடந்து நேசிக்கிறவர்களுக்கு அல்லேலூயா இந்த உலகம் நல்லது செய்யாது. தேவனை அளவு கடந்து நேசிக்கிறவர் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ஊழியக்காரனுக்கு இந்த உலகத்தின் நெருக்கத்தின் மத்தியில் வாழ்வது அவன் விரும்புவதும் இல்லை. அதான் சொன்ன பவுல் அப்படி விரும்பல. ஆனாலும் என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. சரீரத்தில் நாம் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஒரு ஊழியக்காரன் சத்தியத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரனுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதாவது கர்த்தர் எவ்வளவு நான் விரும்பினாலும், எவ்வளவு நீங்க எனக்கு சப்போர்ட்டா ஜெபம் பண்ணாலும் அல்லேலூயா தேவன் வைக்கிற நாள் தான். அந்த நாளுக்கு அப்புறம் ஒரு நொடி தள்ளாது, அதிகம் கிடைக்காது. ஆனால் அந்த நொடி நேரம் வரையிலையும் ஆரோக்கியம் உள்ளவனா நிற்கணும்.
முன்பாக நின்று பிரசங்கிக்கணும் வேண்டாமா? அதுக்கு தான் உங்கள் ஜெபம் தேவை. ஆயுசு நீட்டு உங்களால் ஒண்ண முடியாது. ஆமென். அது அவர் தான் கணக்கு போடணும். ஊழியக்காரர் கடைசி மூச்சு வரை ஆமென் தளராமல் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அவருக்கு சரீர சுகத்தை கொடும் என்று சொல்லி அதை நான் வரவேற்கிறேன். ஆமென். ஆயுசை கூட்டி கொடுன்னு ஜெபம் பண்ணுறது நான் விரும்புகிற ஆள் இல்லை. ஆனால் எசேக்கியேலுக்கு கர்த்தர் ஆயுசை கூட்டி கொடுத்தார். அவன் அழுது நான் அவன் அழுது ஆயுசை கூட்டி கொடுத்தார். அது அவனுக்கு என்னமா மாறிச்சு? கடைசியில் பிரச்சனையாக மாறிச்சு. தேவன் கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு அதிகமாகி அல்லேலூயா, தேவன் கொடுக்கப்பட்ட காலத்துக்கு அதிகமாகி ஆமென் ஆசைப்படுவது வேதத்தின்படி நியாயமானதாக எனக்கு படவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் வைக்கிற காலம் வரையில் ஆமென் கர்த்தருக்கு அதற்கு பலன் வேண்டும், கிருபை வேண்டும், வல்லமை வேண்டும். தேவனுடைய பிள்ளை ஊழியர்கள் என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே கடைசி மூச்சு வரையில் அந்த மனுஷனுக்கு என்ன கொடும்? சுகத்தை கொடும். மட்டுமல்ல கடைசி மூச்சு வரையிலையும் சத்தியத்தை ஊழியக்காரன் மாற்றிடக்கூடும். ஆமென். மனுஷனை பிரியப்படுத்துகிற போதனை அவர் வாயில வந்துடக்கூடாதப்பா என்ன நீங்க ஜெபம் பண்ணணும்? கிருபையை கொடு மாட்டவர், வசன வெளிப்பாடு கொடு மாட்டவர், வல்லமையை கூட்டி கொடு மாட்டவர், வசன வார்த்தைகள் அதிகமாய் கொடுமாமா. நீங்க அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நீங்க புதிய போஜனத்தை சாப்பிட்டு போவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பவுல் அப்படி ஜெபம் பண்ணார். அதான் சொன்னேன், குடும்பஸ்தனாய் இருந்தும் கூட தேவனை பிரியமானவனாய் நான் சொன்னேன். ஸ்தோத்திரம். சுமார் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. யானுக்கு 300 ஆண்டு தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே மனைவி பிள்ளைகள் குமாரத்தையும் பெற்றான் சொல்லப்படும். அப்போ அவனுடைய குடும்ப வாழ்க்கை அவனுக்கு தேவனோடு வாழ்வதற்கும் சஞ்சரிப்பதற்கும் என்ன செய்யற தடை இல்லை. அந்த இடத்துல நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிறதற்கு குடும்பத்தில் எது தடையா இருந்தாலும் அதிலிருந்து அவன் தன்னை காத்து கொண்டான். புரியுதா இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை நீ வேறு ஒன்றுக்கு எடுக்கக்கூடாது. கர்த்தரோடு நீ செலவிட வேண்டிய நேரம் ஆமென் உலகத்திற்கு கொடுக்காத. ஆமென். வேறொரு மனுஷனுக்கு நீ கொடுக்காத. ஆமென். சிலரெல்லாம் இன்னைக்கு என்னமோ யாரும் நேரத்து வந்தால் சொன்னாங்க, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லிட்டோம், நாங்கள் இன்னைக்கே நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நேரத்தையும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தவங்க உண்டு. ஆமென் ஆமென். கொடுக்க வேண்டிய மொய்யை கொண்டு வச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆமென். வர சோறு கண்டன சுகமண்டலம்னு போய் கிடக்கல. சிலவங்களை எவ்வளவு சொன்னாந்து இருந்த மாட்டாங்க. ஆமென். பாருங்க, தவிர்க்க முடியாத சில சாவுகள், சில காரியங்கள் பக்கத்தில் அல்லது சொந்தத்தில் ஃபேமிலி இருக்கும். அதை தான் சொல்லலை. மற்றபடி தவிர்க்க முடியாதது ஒன்றும் இல்லை. தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு நேரத்தை உனக்கு கொடுத்திருக்கும் போது அந்த நேரம் நீ வருவதற்கு தாமதிக்கிறது என்றாலே தேவனை நீ வேதனைப்படுத்திக் கொண்டு எந்த காரணத்தினால் கர்த்தருடைய சமூகத்தில் வர தாமதிக்க கூடாது. ஓடோடி வரணும். உங்களுடைய உற்சாகத்தையும் வேகத்தையும் நாம் பார்க்கல, அவர் பார்க்கிறார். நீ தேவனுடைய சமூகத்துக்கு ஓடோடி வருகிறதனுடைய காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ எங்க எந்த இடத்தில் தாமதிக்கிறாய்? தேவ ஆலயத்துக்கு நீ வருவதை வேறு எங்கு நீ செலவிடுகிறாய்? யாரை சந்தித்து நேரத்தை செலவிட்டாய்? ஒரு 5 நிமிடம் நீ செலவிட்டது கர்த்தருடைய பார்வையில் இங்கு அது வருவது குறைவாக இருக்கும் என்றால் கர்த்தர் துக்கப்படுவார். சொன்ன புரியுதா இல்லையா? 9:30 மணி ஆராதனை என்றால் ஆமென். முந்தின நாள் நீ ஆயத்தப்படணும்.
எத்தனை பேர் அப்படி ஆயத்தப்படுறீங்க? உன்னுடைய துணிகள் எல்லாம் துவைத்து அயன் பண்ணி 2 நாளை இது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறது. ஆமென். கர்த்தர் அதை பாப்பா. என்னுடைய மகன், என்னுடைய மகள், ஆமென், என்னுடைய ஆலயத்துக்கு வருவதற்காக வஸ்திரத்தை 2 நாளைக்கு முன்னே ஆயத்தப்படுத்தி வைத்தது. எவ்வளவு சந்தோஷப்படுவார். கைவை தள்ளின்னு சொல்லுவோம். அவசரம் அந்த நேரம் எடுத்து இது போன வாரம் போட்டது, இடையில சந்தைக்கெல்லாம் போனேன், அந்த கல்யாணத்துக்கும் போனேன், பன்னிமைக்கும் போனேன். சரி, இன்னைக்கு இதை சோத்திரம் போடுவோம். அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் வருவதற்காக நீ எடுக்கிற ஆயத்தம், வஸ்திர ஆயத்தம், நேர ஆயத்தம், முழங்கால் ஜெபித்து தேவ சத்தத்திற்காக ஆயத்தம். ஆமென். ஹல்லேலூயா. வாகனத்தில் வருகிறாய் என்றாலே அது ரெடியா இருக்கா, இல்லை பஞ்சரா இருக்கா, அந்த ஆயத்தம். நான் கன்னியாகுமரிக்கு ஏதாவது போனோம்னா ஒரு 4 நாளைக்கு முன்னே போய் மெக்கானிக் ஷாப்பில் ஒன்று வண்டியை விட்டு ஒரு 100 செக்கப் எல்லாம் பண்ணுங்க, வீலெல்லாம் பாருங்கள், பிரேக்கெல்லாம் எப்படி பாருங்கள், ஏதாவது சத்தம் வருதான்னு பாருங்கள். கன்னியாகுமரி போக வேண்டியிருக்கு, வழி நின்றக்கூடாது. போய் செக் பண்ணி 2-3 நாளைக்கு முன்னே செக் பண்ணிவிட்டு, செக் பண்ண பிறகு 2-3 நாள் இங்கே நீ ஓட்டும். எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் செக் பண்ண எங்கேயாவது ஏதாவது கனெக்ஷன் விட்டுன்னா இங்கே தெரிஞ்சுக்கிட்டது. அப்போது ஒரு ஊருக்கு போகிறதுக்கே வாகனத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்ம அவ்வளோ கவனம் செலுத்துகிறோம் என்றால் தேவாலயத்துக்கு வருவதற்கு எவ்வளோ கவனமாக இருக்கணும் ஐயா. பஸ்ஸு கிடைக்கல, லாரி போச்சு, பஞ்சர் ஆச்சு, வாழ்க்கையே பஞ்சராகி போச்சு போட்டு தேவ சமூகம். ஆமென். கர்த்தர் மோசே பார்த்து என்ன சொன்னார்? நீ அதிகாலையில் இருட்டோடு சொன்னது 30 யாத்திராவது விடி. கர்த்தரை சந்திக்க ஒரு மனிதன் ஆசையோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை சந்திக்க ஆசையாய் இருக்கிற மனிதனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? விடியற் காலத்தில் நீ என்ன செய்யணும்? எந்திரிச்சு மூஞ்சி கழுவாவா வான்னு சொல்லுங்க. என்ன செய்யணும்? சரி போட்டு அந்த ஏரியா போன டைம் முடிஞ்சிடும். தோத்த விடியற் காலையில் எதற்கு? தேவனை சந்திக்கும். காலையில் என்ன செய்யணுமா? கர்த்தர் சொல்ல, கர்த்தரே சொல்லிட்டாரு ஐயா. நான் என்ன சொல்றது உனக்கு? கர்த்தரே சொல்லியாச்சு, நான் யார் சொல்றது? நான் திருப்பி சொல்லணுமா? வேண்டாம். விடியற் காலையில் ஆயத்தமாகி எங்க வா? மலைக்கு மேல நீ வா. முடியாது ஆண்டவரே, காலையில் எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்க எனக்கு முடியாது. காலையில் நடந்து கீழே விழுந்து நாடி அடிப்பட்டு நம்ம ஆளுக்கு. சரி வாசிப்போம். விடியற் காலத்தில் காலையில் ஆயத்தமாகி எங்கே ஏறணுமா? மலைக்கு மேலவா என்ன சந்திக்க. சீரா மலையின் மேல் ஏறி மலையின் பாதியில் வந்தார முடியும், உச்சிக்கு வரணும். இன்னும் இப்போ பக்கத்தில் உள்ள மலையை தேடுறாங்க போல இல்லை. அன்னைக்கு மோசைக்கிட்ட சொன்னது. அப்போ ஆண்டவர் மோசைக்கிட்ட சொல்ல, நானும் மலையில் ஏறுகிறேன். சில தவறான போதனை கொடுப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மோசே விடியற் காலையில் ஆயத்தமாய் எழுந்து மலை உச்சியில் ஏறினது போல உங்கள் வீட்டின் அருகில் நல்ல மலையை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் காலையில் கர்த்தரை சந்திக்க எங்கே இறங்க? மலைக்கு. அப்படியா? அங்கே வேற ஏதாவது கடிக்கும், கவனமாக. ஜெபிக்கிறதுக்காக தனியாக ஒரு இடங்களுக்கு போகிறதாங்கிற சொல்லலை.
ஆக்சுவலி நமக்கு எங்கே அல்ல, நமக்கு அன்று மோசே கர்த்தரை சந்திக்கணும், கர்த்தரோடு பேசணும், கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக கர்த்தர் அவனுக்கு சொன்னது. நீ அசதியா இருக்காத, உட்கார்ந்திருக்க இடத்துல இருக்காத, இருந்த நிலையில் இருக்காத. நீ என்ன சந்திக்க வருகிறாய் என்ற ஒரு அறிவு உனக்கு வேணும். அப்ப நீ கட்ட அந்த அறிவு இருந்தா நீ ஆயத்தப்படுவ. சீனாய் மலையின் எங்க வா, உச்சியில வா. அடுத்தது வேற யாரையும் கூட கூட்டிட்டு வராரு. அந்த தனிமையாய் தேவனை சந்திப்பது நமக்கு மத்தியில் அழகா சொல்லி இருக்கு. நீயும் ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து வாசி, சரியா வாசி சிஸ்டர். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. அப்போ தனிமை, வேறு ஒரு டிஸ்டர்ப் இல்லாதபடி, வேறு எந்த ஒரு நபரோடு உள்ள தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீ தேவனோடு ஜெபிக்க நீ முழங்கால் படியிடும் போது ஆமென், வேற ஒரு நபர் உன்னோடு பேச்சு கொடுக்கவோ, வேறொரு போன் அட்டெண்ட் பண்ணவோ, அல்ல வேற யாராவது பேசுற காரியத்தை சொல்றதுக்கு வர்றதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அந்த நேரம் உனக்கு முக்கியம், தேவனாகிய கர்த்தரோடு பேசுவது, தேவனோடு உறவாட, ஜெபிக்க, தேவனோடு பேச நீ நேரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். உனக்கு ஒருவேளை ஒரு அறையாக இருந்தாலும் கூட உன் மனைவி பிள்ளைகள் சொல்லுங்க, எப்பா நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறேன், யாரும் என்ன செய்யாத டிஸ்டர்ப் பண்ணாங்க. என்னை யாராவது கூப்பிட வந்தா அப்போ கொஞ்சம் பிந்தி நான் சொல்கிறேன் அப்பாவிட்ட, அல்லது அவர் வேற ஒரு விஷயத்துக்கு ஆண்டோட்ட அல்லது ஜெபம் பண்ணுறேன், இல்லைன்னா வேற ஒரு அவசரமான இதில் இருக்கிற பிறகு சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பிடுறப்பா. அப்போது அந்த சீரியஸ்னஸ், தேவனை சந்திக்கிறதில் உள்ள அந்த முக்கியத்துவத்தை ஒரு தேவனை போல புரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம என்னன்னா அதுவரை ஃபோன் பேசி அவங்கள்ட்ட பேசி இவங்கள்ட்ட பேசி சாப்பிட்டு எல்லாம் செய்து துணி கொடுத்து எல்லாம் செய்கிறது வரை நிதானமாக நிற்போம். ஜெபிக்கிறது மட்டும் டைம் ஆகிடுச்சு, ஐயோ போகலாம், ஜோமன் இல்லையா, ஆண்டவரே சோத்திரம் மேசப்பா உமக்கு மகிமை, நாங்கள் போகிறோம் ஆண்டவரே நீ கூடயே வரோம் நடந்தே ஜோம் பண்ணி. அப்போ தேவனை எவ்வளவு நீ கேவலமாக நினைக்கிற. உனக்கு தின்றதுக்கு நேரம் கிடச்சி, தூங்குற நேரம் ஆச்சு, கதை பேசுகிற நேரம் ஆச்சு, ஃபோன் பேசுகிற நேரம் ஆச்சு, எல்லாத்துக்கும் உனக்கு நேரம் கிடச்சிது. ஆனால் ஆண்டவனோடு பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிகரமான பாவம். கர்த்தரோடு பேசுறதுக்கு ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கிக்க. உனக்கு சுகத்தை தரணும் என்னாலும் கர்த்தர் தான். உன் மனைவிக்கு உன் புருஷனுக்கு சுகத்தை தானே கர்த்தர் தான். ஆமென். உன் பிள்ளைகளுக்கு சுகத்தை தானே கர்த்தர் தான். ஆமென். பிள்ளைகளுக்கு படிப்பை தந்தனா கர்த்தர் தான். ஆமென். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் தான். ஆமென். உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா நன்மையும் அவரால் தானே வரணும். அப்ப ஏன் அவரிடம் நீ ஆயத்தமாய் தனித்து ஜெபிக்க ஏன் நீ நேரம் எடுக்க கூடாது? ஏன் அவரோடு காத்திருக்க நீ நேரம் எடுக்கவில்லை? அவசர ஜெபம். அவசர ஜெபம் என்றாலே கர்த்தரை நீ பரிகாசம் பண்ணுகிறாய். அப்படி என்றால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவர் யார் என்ற ஒரு அறிவோடு உள்ள ஒரு மனநிலைகளை அவரை நீ அற்பமாய் எண்ணுகிறாய், அலட்சியமாய் நினைக்கிறாய். மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு கனம் மரியாதை கூட தேவனுக்கு நீ கொடுக்கவில்லை.
எப்படி ஜெபம் பண்ண 10 நிமிஷம் ஜெபம் பண்ண சும்மா சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்னது எவ்வளோ துணிகரமான பாவம் செய்யணும். உனக்கு ஃபோன் பேசுறதுக்கு டைம் இருக்குல்ல, டிவியில் நேரம் செலவிட உனக்கு நேரம் கிடைக்குதா இல்லையா? உன் வீட்டில் உள்ளவங்ககிட்ட உட்காந்து நேரத்தை செலவிடவும், மொபைலில் உட்காந்து நேரம் செலவிடவும் நேரம் எவ்வளவு நேரம் எடுக்கிற? சமைக்க, சாப்பிட, உடுத்த, துவைக்க, சொந்த பந்துக்கிட்ட நேரம் செலவிட உனக்கு எவ்வளவு மணி நேரம் கிடைக்குது? உன் சுவாசத்தை கையில் வைத்திருக்கிற தேவனோடு பேச நேரம் இல்லையா? எப்படி தேவனிடத்தில் ஒரு நன்மையை கேட்பாய்? உன் பிள்ளைகளுடைய நலனுக்காக நீ எப்படி போய் முழங்கால நீ ஆண்டவர்கிட்ட போய் கேட்ப? ஆண்டவர் கேட்பார்லவா திருப்பி? உனக்கு தேவை வந்தோன்னு வந்து அலறியே, மற்ற நேரங்களில் என்கிட்ட நேரம் செலவிட உனக்கு நேரம் கிடைக்கலையே. உன் தேவைக்கு மட்டும் நீ வந்து புலம்புவ, நான் உன் ஜபத்தை கேட்டு நீ கேட்குற ஒன்று செய்யணும், அப்படியா? அல்ல, உனக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து, ஆமென், உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து, ஆமென், ரத்தத்தை சிந்தி மறித்து அடக்கப்பட்ட உயிர்த்தெழுந்து உனக்காக எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில், உன் பிள்ளைகள் சந்ததியின் வாழ்க்கையிலே, ஆமென், நன்மை செய்வதற்கு இயக்கத்தோடு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு சில மணி நேரங்களாகிலும் ஒரு நாள் நீ ஒதுக்கி ஆக வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு தேவனுடைய பிள்ளை 2 மணி நேரமாவது ஆண்டவரோடு ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கு. சொல்லிடு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண வேண்டிய ஆண்டோட பேசணும். ஜெபம் என்றால் தேவனோடு பேசும். தேவனோடு என்ன பேசும்? உன் நலன், உன் குழந்தை நலன், குடும்ப காரியம், உன் தேவைகள், வருமானங்கள், சரீர பலவீனத்திலிருந்து விடுதலைக்காக அதை ஜெபிக்க, அது கேட்குறோம். சரி, போட்டு கேளு. ஆவிக்கிறவான் கேளு. தேவராஜ்ய தகுதிப்பட, என் ஆண்டோடு நெருங்க, ஆண்டோடைய பிரசனத்தால் நிரப்பப்பட, ஆண்டோடைய வல்லமையால் நிரப்பப்பட. அவன் எவ்வளவோ காரியங்களை அவன் பேசுறது. இதற்கெல்லாம் நேரம் இல்லாம வீணா நீ நேரத்தை உலக பிரகாரமாக செலவிட்டுட்டு தேவனோடு கொஞ்ச நேரம் ஜெபிக்க கூட உனக்கு நேரம் இல்லாமல் துடிச்சு உதறி ஓடுறியே. அப்போ உனக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம், தேவை, பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு என்றால் யாரிடத்தில் கேட்ப? உனக்கும் தேவனுக்கும் ஒரு சந்திக்கிற ஒரு பழக்கம் இருக்கணுமா வேண்டாமா? உயிரில் மேலும் மேலாக நேசிக்கிறார். உனக்கு அவருக்கும் அனுதினம் சந்திக்கிற பழக்கம் இருந்தால் நீ தேவ சமூகத்தில் சென்று எந்த பிரச்சனைக்கு முழங்கால் படியிட்டு அப்பான்னு சொல்றதுக்கு முன்ன உனக்கு பதில் கொடுக்க ஆயத்தமாய் கடந்து. ஏன் தெரியுமா? என்னுடைய மகள் அவ்வப்போது என்னோடு உறவாடுகிற மகன் அல்லவா? என்னோடு உறவாடுகிற மகன் அல்லவா? பிரச்சனைக்கு வரும்போது முதல் அற்புதம் உனக்காக நான் செய்வார். அதை முதல்ல புரிந்து கொள்ளும். ஆமென். நார்மலாகவே அனுதினம் நீ ஜெபிக்கிற பழக்கம், தேவனோட நேரத்தை செலவிட்டு அப்பாவோட உறவாடி தேவனுடைய வல்லமைக்காய், கிருபைக்காய், வரத்திற்காய், மற்ற உலக தேவைகளுக்காய் அவரோடு நீ சொல்லி பேசி பழகுகிறாய் என்றார். அல்லேலூயா. அவர் உன்னை எதிர்பார்ப்பார். என்னுடைய மகன் ஆமென் எப்பொழுது என்னோடு பேசுகிறவன், அவன் கஷ்டத்தை என்கிட்டே சொல்லுகிறவன், ஆமென் என்னோடு நெருக்கமாய் வாழ்வதற்கு என்னோட உதவி கேட்கிறவன், என்னுடைய மகள் இப்ப இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கிறார், இவனுக்கு நான் பதில் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உடனடியாக அவர் செய்கிறார். அதனால் உனக்கும் தேவனுக்குரிய உறவை என்ன செய்து கொள்? வலுப்படுத்தி அவரோடு தனிமைகள் ஜெபிப்பதை அதிகப்படுத்து. ஆமென். ஈனா முழங்கள் போயிட்டு உலக பிரச்சனை அது இதுன்னு சொல்லாத. அப்ப நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு வேணும், மகத்துவம் எனக்கு வேணும், வல்லமை எனக்கு வேணும். அப்பா
தேவனுக்குரிய காரியத்திற்கு நீ பேசி பழகு. அப்போதான் உனக்கு ஏதாவது பிரச்சனை நேரங்களில் நீ அவரை தேடும் போகும்போது, ஏன்னா நீ அவர்கிட்ட பேசி பழக்கமே இல்லாமல் ஒரு புதிய ஒரு ஆள்கிட்ட போகிற மாதிரில போவேன். ஒரு நண்பன்கிட்ட அப்பப்போ சந்தித்து பேசி பழகி தன் கஷ்டத்தை பகிர்ந்து அவன் கஷ்டத்தை நம்ம புரிந்து இப்படி பழகும்போது தானே ஐயா திடீர்னு ஏதாவது ஒரு காரியத்தில் போய் மனம் திறந்து பேச முடியும். அப்படி தானே? எதுவுமே இல்லை, தேவை ஏங்க உங்களை பார்க்க வந்துட்டு 10,000 ரூபா வேணும் அப்படியா? நீ யாரும் இல்லை கேட்பானா இல்லை? யாரப்பா நீ? ஜாமியனுக்கு ஒரு ஆளை கொண்டோம். இங்கே வந்து ஜாமீன் ஆளை ஒரு தினம் கையெழுத்து போட வரோம். ஏன் நீ கொடுக்க நீ அன்னை முங்கிட்ட பிறகு இவனை பிடிச்சிக்கிட்டு வரல. அல்லேலூயா. தேவைக்க மாட்டோம். நார்மலாகவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் போனால் எனக்கு கொஞ்சம் பைசா தேவைப்படுது, கொஞ்சம் வேணும். அப்படியா? எவ்வளோ தேவைப்படும்? அது சரி நாளைக்கு கொடுக்குறேன் சொல்லுவானா இல்லையா? ஏன் ஏற்கனவே அவர்கிட்ட என்ன தொடர்பில் இருக்கிறோம். ஒரு மனுஷனை எப்படின்னா தேவன் எவ்வளோ பேர் மனிதனை நீ அவரை சந்திக்கிற பழக்கம் இருக்கணும். மனிதன் அவரோடு பேசுகிற பழக்கம் இருக்கணும். அப்போதான் உன் குடும்பத்தில் சில நெருக்கல் கஷ்டம் வரும்போது ஓடி போயோட பாதத்தில் உலகள் படிக்கிற போது உனக்கு அற்புதம் செய்ய அவர் முன்னிற்கிறது. இன்னொரு தீர்மானம் எடுக்கணும். யானோக்கு போல தேவன பிரியமானவன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன் நாமே, கர்த்தரோட நேரத்தை செலவிடுகிறவன் நாமே. ஹல்லேலூயா என்ற ஒரு அந்த தீர்மானம் நமக்கு புதிய தீர்மானத்தோடு கடந்து செல்ல நம்மளை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் படிக்கணும். அநேக காரியங்களை பார்த்தோம், பல காரியங்களை பேசும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும். மோசே கர்த்தர் அழைத்தார். அதிகாலையில் எழுந்து சீனை மலையின் மேல் உச்சியில் வா, உன்னோடு ஒருவனும் வரக்கூடாது என்று சொன்னேன். யானோக்கு 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் காணப்படாமல் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டு காணப்படாமல் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக அவன் தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி பெற்றான். தேவ பிள்ளையே, உனக்கும் தேவனுக்குரிய உறவு எப்படி இருக்கிறது? உன் தேவைகள், பிரச்சனை, கஷ்டம், வியாதி, வேதனை, துக்கங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், நியாயமானது. ஆனால் தனிப்பட்ட நிலையில் அவரோடு நீ நேரத்தை செலவிட்டு ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கா? அவரோடு பேசுகிற பழக்கம் உனக்கு இருக்கா? இல்லை தேவைக்க மட்டும் ஓடி போறியா? இன்று உனக்கும் தேவனுக்குரிய உறவு இன்று வலுப்பெறட்டும். அப்பா என்னை மன்னிச்சிருக்காங்க. அநேக நேரங்கள் நான் நம்மை மறந்து விட்டேன். அநேக நேரங்கள் ஜெபிக்காமல் வீணாக நேரத்தை செலவிட்டு விட்டேன். உலக காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், உலக நண்பர்கள், சொந்தம், பந்தம் என்பவர்களுக்கு அதிக நேரத்தை கொடுத்து விட்டேன் அப்பா. ஆனால் உம்மோடு செலவிட நேரம் எடுக்கவில்லை. என் ஜீவனே உடைய கருத்தில் தானே இருக்கிறது அப்பா. நீர்தானே எனக்கு அந்த ராஜ்யத்திற்கு என்னை தகுதிப்படுத்தல. நீர்தானே எனக்கு எல்லாம். இன்று முதல் உம்மோடு நான் நேரத்தை செலவிட நான் ஒதுக்குகிறேன் அப்பா. தனிமையில் ஜெபிக்க நான் நேரத்தை ஒதுக்குகிறேன் அப்பா. என்னை மன்னித்து போடுங்க. உம்மை மறந்த வாழ்க்கையை மன்னிங்க. ஆமே, உம்மை விட்டு தூரமாய் போடுங்க. என்னை மன்னிங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்க உதவி செய்தேன். தொடக்க முதல் மட்டும் தேவனை உதவி செய்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கடைசியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யானோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி பெற்றவன் பார்க்கிறோம் மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் அநேக காரியங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை அநேக காரியங்கள் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, கடைசியாக
ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிற விஷயத்தில் நாங்கள் குறைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆண்டவர் தீர்மானம் எடுத்து தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருக்க நேரத்தை செலவிட அவன் ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் புதிய எண்ணெயால் அபிஷேகிப்பீராக, புதிய கிருவியால் நிரப்புவீராக, புதிய ஜெபவாக்கியால் நிரப்புவீராக. ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதித்து நிரப்புவீராக. சகல துதிகள் எல்லாம் உமக்கு செலுத்து. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.